அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டுடே என்ன பண்ணுறோம்னா டைப்ஸ் ஆஃப் கோர்ட் நம்ம பார்க்குறோம் இல்லை. சரி, என்னென்ன வகைகளான கோர்ட் இருக்குது, நிறைய வகையில் கோர்ட்டும். ஓகே, எல்லாரும் நினைக்கிட்டு ஒரு கோர்ட்டில் ஒன்று தான் போல அதுக்குள்ளேயே எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன கேஸுக்கு எங்கெங்கே எந்தெந்த கோர்ட்டுக்கு நம்ம போகணும், சரிங்களா? எல்லா கேஸுக்கும் ஒரே கோர்ட்டில் விசாரிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இந்தந்த கேஸை இந்தந்த வகையான கேஸுகளை இந்தந்த கிரிட்டிக்கலான கேஸுகளை இங்கே தான் பண்ண முடியும். இந்த டைமில் முடிக்க வேண்டிய கேஸு இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு கோர்ட்டு தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஓகே, எந்த பிரச்சனைக்கு எந்த கோர்ட்டில் நாடணும், அந்த கோர்ட் எங்கே இருக்குது, சரிங்களா? எந்தெந்த கோர்ட்டோட அந்த கோர்ட்டோட ஃபெசிலிட்டி என்ன, அந்த கோர்ட்டோட பெருமைகள் என்ன, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் இதுதான் வந்து இருக்கிறதுல டாப் ஹையஸ்ட்டு கோர்ட். இதுதான் நம்ம தமிழில் நம்ம சொல்கிறோம் உச்ச நீதிமன்றம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா தலைமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சொல்கிறது தான். இது எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும், நம்ம டெல்லியில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ நியூ டெல்லியில் உச்ச நீதிமன்றம் இருக்குது இல்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதுதான் ஃபைனலாக இருக்கிற ஒரே கோர்ட்டு. இதுக்கு கீழே தான் எல்லா கோர்ட்டுமே எல்லாமே செயல்படுது, சரிங்களா? ஸோ இந்த கோர்ட்டில் தான் நம்ம ஃபைனல் டிசிஷன் வந்து இங்கே தான். கீழே எல்லா கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கடைசியாக நம்ம போனோம்னா எங்கே போக முடியும்? ஹையஸ்ட்டாக இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த கோர்ட் தான் போகணும். இங்கே சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது? நம்ம நியூ டெல்லியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹைகோர்ட், சரிங்களா? ஸோ ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலம், சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த ஹைகோர்ட் இருக்கும், சரிங்களா? எல்லா ஹைகோர்ட்லேயும் வந்து அந்த ஸ்டேட்டோட பேர் இருக்கும், இல்லை அங்கே முக்கியமான ஊரோட கேபிட்டல் இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும் இல்லையா? அந்த கேபிட்டலோட பேர்லாம் அந்த ஹைகோர்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம உதாரணமாக நம்மளுடைய கோர்ட்டு ஹைகோர்ட்டுன்னா சென்னை உயர் நீதிமன்றம், சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நம்ம இன்னும் உங்களுக்கு தெரியும் பழமையான கோர்ட்டு, மிக பழமையான ஒரு கோர்ட்டு தான் இது சென்னை ஹைகோர்ட்டு, சரிங்களா? ஏன்னா அங்கே பிரெஞ்சுக்கார காலத்துலேருந்து இந்த கோர்ட் வந்து இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் கூட இதெல்லாம் இருக்குது, மும்பை, கொல்கத்தா எல்லாம். ஆனால் மெட்ராஸ் மாதிரியான பழமையான கோர்ட்டு நம்ம அந்த இருக்குது ஒப்பிட முடியாது, சரிங்களா? பரப்பளவுலையும் சரி, இடப்பரப்பளவுலையும் சரி, இல்லை அது கட்டிட கலையிலையும் சரி, சரிங்களா? அது செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தனிப்பெருமை இருக்குது, சரிங்களா? அடுத்து என்ன எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கேஸில் பார்த்தீங்கன்னா விஜயவாடா, சரிங்களா? விஜயவாடா, பெங்களூர், மதுரா, எங்கே உத்தரப்பிரதேசத்தில் மதுரா டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் கூட யார் பார்த்துருக்கோம்? நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் பார்த்துருக்குது, சரிங்களா? இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒன்று. எல்லாமே பாருங்கள், இந்தியாவில் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய 22 லட்சம் மக்கள் தொகை, 22 லட்சம் கோடி மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் கூட பார்த்தீங்கன்னாவே, ஸோ அங்கே இருக்கிற கூட கேஸ்லாம் கூட அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்டோட கேஸ்லாம் கூட யார்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மற்ற பெங்களூர், விஜயவாடா வந்து இங்கே ஹைதராபாத் எல்லாமே இங்கே தான் வந்திருக்கு, சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம கோர்ட் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது, சரிங்களா? இங்கே நியூ டெல்லி, சென்னை. இதோட கிளை கோர்ட் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை, சரிங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. ஸோ மதுரையில் 2004 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இதோட பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு பெரிய தமிழ்நாடு பரப்பளவு, சரி, அங்கே இருக்கிற மக்கள் தொகைலாம் யார், அங்கே எவ்வளோ தூரம், கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தேனி, ராமநாதபுரம், இவங்க எல்லாருமே எங்கே வரணும்? ஹைகோர்ட்டுக்கு வரணும்னா சென்னை வரணும், சரிங்களா? அவங்களுக்கு இங்கே கீழே பாட்டம்லேருந்து டாப் அவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியதுனால அழகாக சின்ன பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தோட கிளையை வந்து மதுரையில் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? அதனால என்ன ஆகும், பாதி பேர் வந்து அங்கே ட்ராவலுக்கு வசதியாக இருக்கும், வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னா அந்த குடும்பம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஓகே சார், நம்ம ஊரில் தான் அங்கே சென்னை உயர்நீதிமன்றம். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர், சரிங்களா? மும்பை உயர்நீதிமன்றம், கொல்கத்தா உயர்நீதிமன்றம், சில ஊரெல்லாம் பார்த்தா இன்னும் வித்தியாசமான பேர்லாம் இருக்கும். ஏன் இங்கே பெங்களூரில் பார்த்தோம் பரப்பன அக்ரகார உயர்நீதிமன்றம். ஸோ இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? அந்த நீங்கள் லிஸ்ட்டு நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டில் போயிட்டு
ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தோட பேர்கள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட்டாக நேம்கள் இருக்கும். ஸோ இதை விட சில கோரிக்கை வந்து நமக்கு வலுத்து சில அரசியல் கட்சிகளாக வந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை இருக்குல்ல தமிழில், இங்கிலீஷில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்ற எங்கள் பேர் மாற்றணும், தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் எங்கள் பேர் மாற்றணும்னு சொல்லிட்டு சில அரசியல் கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ அது மாறுமா இல்லைன்றது அதுக்கப்புறம் நம்ம காலம் தான் நம்ம பதில் சொல்லலாம். நம்ம பொறுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஸோ அது மாவட்டத்துக்கு கோர்ட்டு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கோர்ட் இருக்கும். சில மாவட்டத்துக்கு வந்து கோர்ட்டு வந்து இருக்காது. ஏன் இருக்காது? மாவட்டம் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அவங்க பிரிக்கும் போது இந்த அந்த அந்த மாவட்டத்துக்கு தனியாக கோர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காலங்கள் இன்னும் எடுத்துக்கும். உடனே ஒரு 2 கலெக்டர் ஆஃபீஸ் பிரிக்க முடியாது, உடனே இன்னொரு எஸ்பி ஆஃபீஸ் பிரிக்க முடியாது இல்லையா? ஆனால் மாவட்டம் பிரிக்கும் போது உடனே ஒன்று கொண்டு வந்து தான் ஆகணும். ஆனால் கோர்ட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டம் சரிங்களா, ஏற்கனவே இருந்தக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் எம்ஜிஆர் மாவட்டமாச்சு, ஏரி மாவட்டம் செங்கல்பட்டு எம்ஜிஆர் மாவட்டமாக மாறி செங்கல்பட்டு மாவட்டமாக இதெல்லாமே அப்படியே காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் மெர்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மெர்ச்சி பண்ணாங்க. திரும்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் தனியாக பிரிச்சிருக்கும் சரிங்களா. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் தனியாக பிரிக்கும் போது கோர்ட்டு வந்து ஆல்ரெடி எங்கே இருந்தது? செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோர்ட்டு இருந்தது. காஞ்சிபுரத்துக்கு தனி கோர்ட்டு தான். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இந்த கோர்ட்டு கூட இன்னும் லிஸ்ட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரம் தனி கோர்ட்டு இல்லை, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றம், அதாவது இன்டகிரேட்டட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் 2, அதாவது செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் 2 ஊருக்குமே சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான் போட்டு இன்றைக்கி ரெக்கார்டில் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா கூட அப்படி அந்த பேஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா. நான் சொல்கிறது வந்து ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் இருக்கக்கூடிய அந்த இடம்பெற்றக்கூடிய ஒரு பேரை தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சபார்டினேட் கோர்ட்னு சொல்லுவோம். அதுக்கு தான் என்னென்ன கோர்ட்லாம் வரும் அப்படின்னா, செஷன் கோர்ட்டு, சிவில் கோர்ட் சரிங்களா, இதெல்லாம் வரும். ஏன் ரெவன்யூ கோர்ட் கூட அதுக்கு தான் வரும், அந்த சபார்டினேட் கோர்ட்டுக்கே தான் வரும் சரிங்களா. ஓகே, செஷன் கோர்ட் வந்து சிவில் கோர்ட்டு இதெல்லாம் நம்ம டெப்த்தாக ஒரு கிளாஸ்லேயும் ஒரு செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிரிமினல் கோர்ட்டு தெரியும் உங்களுக்கு, கிரிமினல் கேசஸ் எல்லாம் பார்க்கக்கூடியது, சிவில் கேஸ் உரிமை சம்மந்தப்பட்டது, எல்லாம் சொத்து சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே இங்கே சிவில் கேஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபேமிலி கோர்ட், குடும்ப நல வழக்குகள், குடும்பம் சம்மந்தமாக டிவோர்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் பெரியதாக இருக்கட்டும், இல்லை குடும்ப பிரச்சனை தீர்த்து வைக்கிறது, இதெல்லாமே குடும்ப நல வழக்குகள் வந்து குடும்ப நல கோர்ட்டில் தான் வரும் சரிங்களா. ஸோ மகிழா கோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் சேம் கான்செப்ட் தான் அதில் சரிங்களா. மகளிருக்காக ஒரு கோர்ட்டு, இதுக்குள்ளேயே ஒரு விவாதமாக பண்ணுவோம் மகிழா கோர்ட் சரிங்களா. ஓகே, அடுத்தது கன்சூமர் கோர்ட்டு சரிங்களா. வணிக சம்மந்தமானது எல்லாமே நம்ம பண்ணுறோம். நம்ம என்ன பொருள் வாங்குகிற பொருளுக்கு ஜிஎஸ்டி பில்லு கொடுக்காம இருந்தாலும், இல்லை பொருள் வாங்கிட்டு அங்கே போய்ட்டு டேமேஜான பொருள் கொடுக்குறது, டூப்ளிகேட் பொருள் கொடுக்குறது, இல்லை வாரண்டி கொடுக்குறது, வாரண்டி கிளைம் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை நம்ம கடைக்காரருக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த பொருள் விற்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு நம்ம அவமானப்படுத்தத்தான் இருக்கட்டும், இல்லை நம்மளை கிட்டவே சேர்க்காத நிறைய இது சொல்லலாம். உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, வாரண்டி பண்ணாவே நம்ம திட்டுறது எல்லாமே கொண்டு வரலாம். நம்ம வாங்கின காசுக்கு மேலே அவங்க சரியான பில்லு தராங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக அவங்க சேல் பண்ணுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வாடிக்கையாளர் சந்திச்சுட்டே இருப்பாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கோர்ட்டுக்கு போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபாயில் தான் அந்த பிரச்சனைகளே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காகலாம் எங்கடா நம்ம கோர்ட்டுக்கெலாம் போனோம்னா செலவு பல மடங்கு ஆகிட போகுது சரிங்களா. 5000 10,000 செலவாகிட போகிற பயம், அச்சங்கள், நேரமின்மை சரிங்களா. இது அப்புறம் அந்த கோபத்தோட வெளிப்பாடு வந்து குறைச்சிக்கிறது, அடுத்த வேலையை பார்க்குறது, இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய யாருமே கன்சூமர் கோர்ட்டு நாடுறது அதிகமாக குறைவாக தான் இருக்காங்க. கன்சூமர் கோர்ட்டு போனால் கண்டிப்பாக எல்லாமே நமக்கு நியாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது யாருமே இங்கே அணுகிறது குறைவாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மால் கேஸ் கோர்ட், சிறு வழக்குகள் நீதிமன்றம் சொல்லுவாங்க. சின்ன வழக்குகள் பெட்டி கேஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிட் பாக்கெட் கேஸு சின்ன இதெல்லாம். அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து இந்த ஸ்மால் கேஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இங்கே அப்புறம் லேபர், நம்ம பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா லேபர் லாவே இருக்குது. லேபர் லான்னு நம்ம முழு புத்தகமே நம்ம இதை படிக்கலாம். அந்த லேபருக்கான அடிப்படை ஊதியங்கள் இருந்து அடிப்படை கடமைகள், அடிப்படை அவங்களுக்கு உரிமைகள் எல்லாமே
லேபராக நம்ம கொண்டு வந்து பண்ணலாம். இந்த மாதிரி சம்மந்தமான பிஎஃப் பிடிக்கிறது இல்லை, எங்களுக்கு சின்ன சாப்பாடு வசதி இல்லை, இல்லை பஸ் வசதி இல்லை, இல்லை 8 மணி நேரத்துக்கு மேலே அதிகம் வாங்குறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை, லீவு கிடைக்கிறதில்ல, கவர்மெண்ட் அரசாங்கம் அறிவித்த நாளில் வைக்கிறதில்ல, ஒரு முக்கியமான சுதந்திர நாள் குடியரசு தினத்தில் கூட எங்களுக்கு வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்தாலும் வற்புறுத்துதல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த லேபர் கோர்ட்டில் நம்ம கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் வணிகம் சம்மந்தமான எல்லாமே சரிங்களா, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய எல்லா இதுவும் இந்த மாதிரி கமர்ஷியல் கோர்ட்டில் பண்ணுறோம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தெரியும் உங்களுக்கு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதுலேயே உள்ள டெப்த்தாக போடும்போது எல்லாருக்கும் சீனியர் சிவில் ஜட்ஜி சரிங்களா, சீனியர் சிவில் ஜட்ஜி கோர்ட்டில் ஜூனியர் சிவில் ஜட்ஜி இதெல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. சிஜிஎம் கோர்ட்டு எல்லாமே கீழே எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபுனல்னா தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம், இந்த மாதிரி தீர்ப்பாயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தீர்ப்பாயத்துக்கு போய் நிறைய விஷயங்கள் முடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு லோக் அதாலத்தை பற்றி நம்ம ரெக்கார்டு அசைன்மெண்ட்டு அந்த மாதிரி டாபிக் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சரிங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் லோக்கல் பணம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அதில் பார்த்துருக்கோம் சரிங்களா. இதே போல் ஜேஎம் சரிங்களா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இதுவும் அதே மாதிரி அந்த கிரிமினல் கேஸ் ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணக்கூடியது. அடுத்தது ரேரா கோர்ட்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி கோர்ட் சரிங்களா. ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி கோர்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னடா சரி ரியல் எஸ்டேட் என்ன சார் பிரச்சனை வந்து லேண்ட் வாங்குறது கொடுத்தலாம் அது மட்டும் கிடையாது. ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மேக் பண்ணுறாங்க, ஃப்ளாட் விற்கிறாங்க, ஒரு விவசாய நிலத்துலேருந்து சடனாக வந்து அவங்க குடியிருப்பு பகுதியாக மாற்றி அது ரியல் எஸ்டேட் கொண்டு வராங்க அப்படின்னா உடனே அது பண்ண முடியாது. இதுக்கும் சில ரெகுலேஷன்லாம் இருக்குது. அந்த ரோடு 20 அடி 22 அடி 30 அடின்னு ரோடு தானம் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு சரிங்களா. அது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதுக்கு சம்பு பைப் ஃபெசிலிட்டி வச்சு தரணும், அந்த ரோட்டையே தானம் பண்ணி கொடுத்துலாமல் இதெல்லாம் பண்ணணும், ஈபி ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெரிய அந்த ஒரு நகர் உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ளே கிரவுண்டு, பார்க்கு, சமுதாய உணவு, இந்த மாதிரி அசோசியேஷன் பண்ணுறது, கோயிலோ இந்த மாதிரி சம்மந்தம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பார்க்கு டிடிசி காப்பீடு கொடுப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கோர்ட் தான் முக்கியமான காரணங்கள். இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த ரெகுலேஷன் ஏற்படுத்துக்கலாம் இந்த ரேரா கோர்ட் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது சரிங்களா. ஃபாஸ்டாக் அவசரமான ஒரு சில வழக்குகள்லாம் சீக்கிரமாக முடிக்கணும், அந்த கேஸ்லாம் போடுவாங்க இல்லையா. ஒரே நைட்டில் பண்ணிவிட்டு நைட் 2 மணிக்கு 1 மணிக்கு எல்லாம் பண்ணுறது எல்லாமே சீக்கிரமாக முடிச்சு அன்றைக்கே ஒன்று முடிச்சாலும் இக்கட்டான சூழ்நிலை அப்போலாம் முடிக்கிற ஃபாஸ்டாகில் போடுவாங்க. அப்புறம் போக்சோ தெரியும் 18 வயசுக்குள்ள குறைவாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாமே அந்த போக்சோ கேர் தான். அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் போக்சோ தான் தீர்க்க முடியும். அவங்க எல்லாருமே வந்து குழந்தைகள் தான். யாரெல்லாம் குழந்தைகள்னா 18 வயசுக்குள்ள எல்லாருமே குழந்தைகள் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க குழந்தைகளாக தான் இருப்பாங்க. போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு செக்யூரிட்டி அஃபென்ஸ் சரிங்களா. ஸோ அந்த கோர்ட்டு இந்த போக்சோன்னு சொல்கிறோம், போக்சோ கோர்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களாம் போயிட்டு அங்கே இந்த தண்டனை வாங்கி தரது. இப்போ பெரும்பாலான குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. எங்கே நியூஸ் எடுத்து பார்த்தாலும் எந்த பிரச்சனை திருப்பினாலும் எந்த பேப்பர் திருத்தினாலும் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, இன்னும் எல்லா சேனல்லையுமே எல்லா ப்ராப்ளமும் இந்த போக்சோ பிரச்சனைகள் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம்னா உங்களுக்கு தெரியும் 10 9 8 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டோல் ஃப்ரீ நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை அந்த குழந்தைங்களுக்காக செய்து கொடுப்பாங்க. உடனே வந்து குழந்தை காப்பாற்றுறதுக்கு இந்த நம்பருக்கு டயல் பண்ணால் போதும். முதல்ல அடிப்படையாக பேசிக்கலாக ஃபஸ்ட்டு நம்பர் அவங்களை காப்பாற்றக்கூடிய இதுன்னா அந்த 1098 சொல்லுவாங்க 1098 நம்பருக்கு நம்ம கால் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெஷல் கோட் சிறப்பு நீதிமன்றம் இந்த ரெவன்யூலேருந்து எல்லாமே சொன்னோம் இல்லையா, எல்லாமே சிறப்பு நீதிமன்றத்தில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து டிஆர்டி கோர்ட்டு சரிங்களா. இந்த ஒரு வீடு ஜப்தி பண்ணுறாங்க அப்படின்னா வீடு பிரச்சனைகள், லோன் வாங்கிட்டாங்க, வீட்டில் ஹவுசிங் லோன் வாங்கிட்டாங்க, நம்ம அந்த ஹவுசிங் லோன் பிரச்சனைகள், ஹவுசிங் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், பேங்க் ஃபினான்ஸ்காரன் என்ன பண்ணுவோம், உடனே நோட்டீஸ் அனுப்புறது, லீகலாக மூவ் பண்ணி அந்த வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடும்போது எவ்வளோ 1 கோடி வாங்கியிருக்காங்க ஹவுசிங்கில் வச்சு 1 கோடி வாங்கியிருக்காங்கன்னா இவங்க வட்டியோட 2 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் இந்த நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது நமக்கு அந்த என்ன அசல் வாங்கியிருக்காங்களோ அதுவும் ப்ளஸ் இப்போ ஜப்தி பண்ணுறதுக்கு 4 நாள் தான் இருக்குது, 1 வீக் தான் இருக்குன்னா உடனே நம்ம யார் நாடணும் அப்படிங்கும்போது இந்த டிஆர்டி கோர்ட்டில் நம்ம போய்ட்டு நம்ம போனோம்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டி கோர்ட்டில் நீங்கள் ஸ்டெப் எடுத்துட்டாங்க அவங்க 1 மாதத்துலேருந்து 2 மாதம் 3 மாதம் கூட டைம் வாங்கி கொடுப்பாங்க. பட் இனிஷியலாக இந்த டேட்டுக்குள்ளே ஒரு 10% கட்டுங்க, அதுக்கப்புறம் இந்த டேட்டுக்கு ஒரு 30% கட்டுங்க, இல்லை இந்த டேட்டில்
டோட்டலாக செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு புல்ஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது டிஆர்டி கோர்ட்டு டிஐஆர்டி எல்லாமே ஒரே இது தான். இதுக்கப்புறம் இதில் நான் இன்னொரு இதில் மூவ் பண்ண போகிறனாலும் மூவ் பண்ணுவாங்க. இதில் ஸ்டாட்டிஸ்பேட் ஆகும் போது இது மூவ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இதில் இருக்கிற ஆட்டை அவங்களே கொடுக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை. என்டிபிஎஸ்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக தலை வச்சா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாடு அளவில் சரி அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது ஒன்று. ஏன்னா நார்காட்டிக் ட்ரக்கு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் கோர்ட். சரிங்களா? இந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை தடுப்பு. சரிங்களா? இதெல்லாம் இது எல்லா ஊர்லேயுமே இருக்காது. ஸோ 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு இடத்துல இந்த மாதிரி கோர்ட்லாம் இருக்கும். எல்லா ஊர்லேயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கம்பல்சரி இருக்கணும்னு 3 டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட் ஒருங்கிணைந்த ஒரு இடத்துல இன்டெகிரேட்டடாக வச்சுருப்பாங்க. ஒரு சீஃப் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டு. சரிங்களா? ஸோ நகர்ப்புற மையத்தில் இருக்கிற சீஃப். சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே கோர்ட் வந்து பல வகையான கோர்ட்டை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கோர்ட் நம்ம டெப்த்தாக பார்க்கணும்போது இன்னொரு கிளாஸில் ஒவ்வொரு கோர்ட்டில் டெப்த்தாக எவ்வளோ டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாமோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி.